பெங்களூர் அப்படின்னாலே கார்டன் சிட்டி. வெதர் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஷன் சிட்டி, ஐடியில் ஜாப், கால் சென்டர், ரெஸ்டாரண்ட், பப், சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பெங்களூருக்குன்னு இன்னொரு முகம் இருக்குது. அதுதான் பெங்களூரோட டிராஃபிக். இந்தியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் பெங்களூர் முதலிடம் வகிக்குது. உலக அளவில் இது 6வது இடத்துல இருக்குது. டாம் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் உள்ள முக்கியமான நகரங்களோட டிராஃபிக் இண்டெக்ஸை வெளியிட்டு வர்றாங்க. இந்த நிறுவனம் கடந்த 2023ஆம் ஆண்டு 55 நாடுகளோட முக்கியமான 387 நகரங்களோட டிராஃபிக் இண்டெக்ஸை கணக்கெடுத்தாங்க. இந்த ஆய்வோட முடிவில் பெங்களூர் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது லண்டன் நகர். லண்டன் நகரில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற நேரங்களில் 10 கிலோமீட்டர் தொலைவு கடக்க 37 நிமிஷம் 20 செகண்ட் எடுத்துக்குது. அதாவது மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பெங்களூர் நகரில் பீக் ஹவர்ஸில் 10 கிலோமீட்டர் தொலைவு கடக்க 28 நிமிஷம் 30 செகண்ட் எடுத்துக்குது. அதாவது மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். ரெண்டாயிரத்தி 22 அறிக்கையின்படி பெங்களூர் போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரங்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்தி 1990களுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத் துறையில் பெங்களூர் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இதன் காரணமாக நாட்டோட பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வேலைவாய்ப்பை தேடி பெங்களூர் நகரம் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதனால் 1990களுக்கு பிறகு தெருக்களில் வாகனங்களோட எண்ணிக்கை 6000% அதிகரித்துள்ளதாக கூறப்படுது. கடந்த 2023ஆம் ஆண்டு போக்குவரத்து துறையோட அறிவிப்பின்படி 23 லட்சம் பிரைவேட் கார்கள் பெங்களூர் மாநகரத்தில் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. பெங்களூரோட கம்பேர் பண்ணால் டெல்லி 2ஆம் இடம் வகிக்குது. அங்கே 20 லட்சம் கார்கள் பதிவு செய்யப்பட்டதாக போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்காங்க. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பெங்களூரை நோக்கி வேலை தேடி வர இளைஞர்கள் இன்டர்வியூவில் குரூப் டிஸ்கஷனில் அதிகமாக பயன்படுத்தின டாபிக் பெங்களூர் டிராஃபிக். 10 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னா அதில் 7 பேர் பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி மட்டுமே பேசுவாங்க. இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹெச்ஆர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பெங்களூர் டிராஃபிக்கை தவிர வேறு என்ன டாபிக் வேணாலும் பேசுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம இளைஞர்கள் பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நாளுக்கு நாள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களோட விற்பனை அதிகரிச்சுட்டே தான் வருது. கடந்த 2020 கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறத கம்மி பண்ணிட்டாங்க. பெங்களூரில் தினமும் 5000 வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல் வெளியிட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் நகரம் வளர்ந்து கொண்டே இருக்குது.
ஆனால் பொது போக்குவரத்தான பேருந்துகளோட எண்ணிக்கையை இதுவரைக்கும் அதிகரிக்கவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த 6000 பேருந்துகள் மட்டுமே இன்னும் பிஎம்டிசியால் இயக்கப்பட்டு வருது. இது 2 மடங்கு ஆனால் மட்டுமே பொதுமக்களால் பொது போக்குவரத்தான பேருந்துகளை பயன்படுத்த முடியும். இதை அதிகரிக்காமல் வச்சிருக்கிறதையே பொதுமக்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. நாளுக்கு நாள் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால காற்று மாசுபாடு அதிக அளவில் ஏற்பட்டு இருக்கிறதா கர்நாடக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. பெங்களூர் நகருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இருக்கிற 60 ஃப்ளைஓவர்கள் இருக்குது. இது இருந்தும் கூட போக்குவரத்தை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியவில்லை. மெட்ரோ ரயில் சேவை நகரத்தோட எல்லா பகுதிக்கும் விரிவடைஞ்சிட்டா ஓரளவுக்கு இந்த போக்குவரத்தை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். ஆனால் பெரும்பாலான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த வழித்தடங்களில் இன்னும் மெட்ரோ ரயில் பணிகள் முடிவடையலை. குறிப்பாக அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளான சில்க் போர்ட் ஜங்ஷன், அவுட்டர் ரிங் ரோட், எலக்ட்ரானிக் சிட்டி ரோட், ஹெப்பால் ஏர்போர்ட் ரோட் போன்ற இடங்களில் இன்னும் மெட்ரோ சேவைகள் தொடங்கப்படலை. இந்த பணிகள் முடிவடைந்தாலே நாம் ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசலை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். பொதுமக்கள் பெரும்பாலும் அரசாங்கத்தையே குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. காரணம், நாளுக்கு நாள் மக்கள் தொகை மற்றும் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் அரசாங்கம் சரியான உட்கட்டமைப்பை செய்ய தவறிட்டாங்க. துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் இந்த போக்குவரத்து நெரிசலை பற்றி கூறும்போது, அரசாங்கம் இதுக்காக பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், இஸ்ரேல் நிறுவனத்தோடு இணைந்து புதிதாக ஃப்ளைஓவர்கள் மற்றும் டனல்கள் அமைக்கும் பணிகளுக்கான புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களும் தங்களோட பொறுப்பை உணர்ந்து அதிகப்படியான பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். இதன் மூலமாக ஓரளவுக்கு நம்ம போக்குவரத்து நெரிசலை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். ஆனால் இது நிரந்தரமாக தீர்வாகாது. அரசாங்கத்தால் மட்டுமே இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண முடியும்.